ஹாய் ஆமஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம ஜிம்மனோட 2x2 லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே நான் சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் நான் வீடியோ போடாமல் இருந்ததால் நான் எப்போல்லாம் பர்ஃபெக்டாக, அதாவது டைமுக்கு ஒன் ஷாட்ஸ் போட்டுட்டு ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்ருக்கலாம் அப்படின்னு நான் எப்போல்லாம் யோசிக்கிறேனோ அப்போல்லாம் நான் ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஹெல்த் இஷ்யூவால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ கூட எனக்கு ஃபீவர் தான். ஏதோ ஓரளவுக்கு இப்போ நான் ஓகேவாக ஃபீல் பண்ணுறதால நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னால் திவாலி கூட கொண்டாட முடியல. அவ்வளோ ஃபீவர். நான் படுத்த படுக்கையாகவே இருந்தேன். ஹை ஃபீவர் ஆகிடுச்சு. இன்ஜெக்ஷனுக்கே பயப்படுறேன்னா 2 இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன்னா பாருங்கள், என்னை ஏமாற்றி இன்ஜெக்ஷன்லாம் போட வச்சுட்டாங்க. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்னை யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ தெரியல, இந்த கோல்டுக்கும் ஃபீவருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். வெக்கேஷன் மாதிரி வந்துட்டு போகுது. என்னால் முடியலை. ஸோ அதனால தான் என்னால் ஒன் ஷாட்ஸ் போடவே முடியலை. இப்போயும் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது என்னால் ஒன் ஷாட் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு இப்போவும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே. என்னால் ஸ்டெயின் பண்ணி பேசவும் முடியல. இது இன்ட்ரோ பார்ட் தானே, பொறுமையாக பண்ணிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். அதனால தான் இப்போது இவ்வளோ டிலே ஆகுது. ஆக்சுவலி நான் ஒன் ஷாட் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இன்ட்ரோ பார்ட் மட்டும் ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தேன். இன்ட்ரோ தானே, பொறுமையாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். ஆனால் என்னை இந்த அளவுக்கு இது இப்படி பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ இன்ட்ரோ பார்ட் கூட ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் இருந்தேன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இன்ட்ரோ பார்ட்டில் தான் என் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஒன் ஷாட்டில் நல்லா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வளவலன்னு பேசாமல் நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேனோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். போன பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சப்போஸ் அது மறந்துட்டு இருந்தாலும் போய் அகைன் கேட்டுட்டு வந்துடுங்க. நம்ம இப்போது டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அவள் ஜஸ்ட் என்னோடய செக்ரெட்ரி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இங்கே பாரு, நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. அவள் என்னோடய செக்ரெட்ரி மட்டும்தான். புரிஞ்சுதா? இப்போ வரைக்குமே என் மனசில் நீ மட்டும்தான் இருக்கேன். ஸோ ப்ளீஸ், நீங்கள் பேசுனது பேசி முடிச்சிட்டிங்களா? நான் கிளம்பலாமா? வயன், எனக்கு ஒரு சான்ஸ் தான் கூடண்டி. ஏன்டி நான் சொல்கிறது காதிலே வாங்க மாட்டேங்கிற? நான் என்ன சொல்ல வரேன்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். என்னால் முடியலடி. 5 வருஷம் ஆச்சுடி உன்னை பிரிஞ்சு. நீ இன்னைக்கு பேசிட மாட்டியா, நாளைக்கு பேசிட மாட்டியான்னு 5 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டி, என்னை இப்படி டார்ச்சர் பண்ணாத. எனக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுடி ப்ளீஸ். சான்ஸா? நீங்கள் இருந்த இடத்துல நான் இருந்தோ, இல்லை நான் இருந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் இப்படி தான் என்கிட்ட வந்து பேசியிருப்பீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் கூட இருந்தது மாதிரி நான் வேறு யார் கூட அது இருந்திருந்தா உங்களால் அதை ஈஸியாக எடுத்துகிட்டு இருந்திருக்க முடியுமா? சொல்லுங்க. ஏன் நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணடி. அங்கே நீ பார்த்தது எல்லாமே உண்மை தான். ஆனால் அது எல்லாமே உண்மை கிடையாதுடி. கொஞ்சம் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஐயன். கண்டிப்பாக நான் சொன்னதுக்கப்புறம் நீ தப்பு பண்ணிட்டேன்றதை புரிஞ்சுப்ப. ப்ளீஸ் டி, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. எப்படி எப்படி என்னால் சான்ஸ் கொடுக்க முடியும்? நீங்கள் அட்லீஸ்ட் அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் சோனா கூட இருக்கிறத அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நான் இப்போ உங்களை மன்னிச்சிருந்திருப்பேனோ என்னமோ. ஆனால் அவளால் தான் நம்ம 2 பேருக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு தெரிஞ்சும் இன்னமும் நீங்கள் அவளோட சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்னை விட உங்களுக்கு உங்களோட பெஸ்டி ரொம்ப முக்கியமாக போயிட்டால? ஒயன், அப்படி போதும் போதும். நான் எதுவுமே கேட்க விரும்பலை. நான் ஆல்ரெடி ஃபுல்லாக ப்ரோக் ஆகிட்டேன். ப்ளீஸ், பழச பேசி என்னை இன்னும் நீங்கள் ஹர்ட் பண்ணாதீங்க. ப்ளீஸ், உங்ககிட்ட நான் பெக் பண்ணி கேட்குறேன். நான் எல்லாத்துலேயும் இருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன்.
நீங்கள் திரும்ப திரும்ப என்கிட்ட பழச பேசி என்னை இன்னும் டிப்ரெஷன் ஆக்காதீங்க ப்ளீஸ். சப்போஸ் நீங்கள் மூவ் ஆன் ஆகலை அப்படின்னா மூவ் ஆன் ஆகிடுங்க. நான் கண்டிப்பாக உங்களை ஏற்றுக்க மாட்டேன். புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட டியர்ஸோடவே வெளியே போகிறீங்க. எங்கள் ஜிம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு அவனுக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுத்தா கூட அன்றைக்கி அங்கே என்ன நடந்ததுன்றது உங்ககிட்ட சொல்லுவான். ஆனால் நீங்கள் அவனை பேசவே விடாமல் நீங்கள் அங்கே எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை மட்டுமே அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தவிர்த்து அவனுக்கு ஒரு சான்ஸை கொடுக்கவே மாட்டேன்றீங்க. அதுதான் அவனுக்கு இன்னமும் ஹர்ட் ஆகுது. அவனும் அவனோட டேபிளில் உட்காந்து செம்மையாக அழுகுறான். அவனுக்கு எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. அவன் ரொம்பவே அழுகுறான். அப்போது அங்கே டே வரான். டே, அண்ணா என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. இல்லை, எதுக்கு அழுகுற? ஏதாவது ப்ராப்ளமா? என்னன்னு என்கிட்ட சொல்லுண்ணா. ஒன்றும் இல்லை டே, ஜஸ்ட் பழசுலாம் ஞாபகம் வந்துச்சு, அவ்வளோதான். என்ன ஞாபகம் வந்தது? என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, நானே டைம் வரும்போது சொல்கிறேன். இல்லை, நீ இப்போ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும். நானும் பார்க்குறேன் நீ கொஞ்ச நாளாக சரியே இல்லை. எதையோ யோசிச்சுக்கிட்டே ரொம்ப தனியாகவே இருக்கேன். எதுக்கு இப்படி இருக்குன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. ப்ளீஸ் அண்ணா, என்கிட்ட சொல்லு. நான் உன்னோட தம்பி மட்டும் இல்லை, உன்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட தான். அதை நீ என்ன ரிட்டன் சொல்லியிருக்கல? சொல்லுண்ணா, என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொன்னதும் ஜிம்மனுக்கு அடிக்க வச்ச கண்ணீர் எல்லாமே மொத்தமாக ஃபால் ஆகுது. அவன் அப்படியே டேவை ஹக் பண்ணி செம்மையாக அலறான். டேக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் ஜிம்மன் அழுது டே பார்த்ததே கிடையாது. அதுவும் இப்படி அழுது அவனுக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல. அண்ணா, ஆனால் என்ன ஆச்சுன்னா? எதுக்கு அழுகுற? அண்ணா ப்ளீஸ் அண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ இப்படிலாம் அழாதண்ணா. நீ அழுது நான் பார்த்ததே கிடையாது. அண்ணா ப்ளீஸ். அண்ணா என்னாச்சு அப்படின்னு சொன்னதும் ஜிம்முனும் கொஞ்ச நேரம் அழுது முடிச்சுட்டு அவனோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறான். இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. நீங்கள் உங்களோட ரெஸ்ட் ரூமில் உட்காந்து அப்படி அழுதுட்ருக்கீங்க. எதுக்கு எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? நான் தான் நீ வேண்டான்னு நான் வேலைக்கு வந்துட்டேன்ல. நீ என்ன சொல்ல போகிற? உண்மையில எந்த தப்பும் இல்லைண்ணா. உண்மையில தப்பே இல்லைனாலும் என்னால் உன்னை மன்னிக்க முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்கேன். ப்ளீஸ் வேண்டாம், நீ என்னை விட்டு போயிடு ப்ளீஸ். நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு தான் அப்ராட்டில் போய் படித்தேன். ஆனால் இப்போ உன்னோட ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிட்டல நீ. ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி போகலாம். நீங்கள் இப்போ தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஜிம்மன் உங்களோட சீனியர். நீங்களும் ஜிம்மனும் 2 பேருமே லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் ஜிம்மனும் லவ் பண்ணுறது உங்கள் காலேஜில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் காலேஜ்லேயே நீங்கள் தான் எல்லாருக்குமே ஃபேவரட் கப்புள்ஸ். பிகாஸ் ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஜிம்மன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஜிம்மனை அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. சேம் ஜிம்மனுக்கும் அப்படி தான். ஜிம்மனும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறான். ஆனால் என்ன, அவனுக்கு ஒரு பெஸ்டி இருக்கா. உங்களுக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான். தட்ஸ் வை உங்களுக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் ஜிம்மன்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருப்பீங்க, அவகிட்ட பேசுகிறது ஸ்டாப் பண்ணு. நான் இருக்கும் போதாச்சும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறத நிறுத்து. தான் நான் இருக்கேன்ல, நீ எனக்கு கொடு. நான் இல்லாத போது நீ அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது ஓகே. ஆனால் நீ இப்போ நான் இருக்கும் போது நீ கொடுக்குறது ரொம்ப தப்புன்னு அவங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருப்பீங்க. அவனும் சரி ஓகே மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவன் மாற்றிக்கவே மாட்டான். ஜிம்மன் என்னமோ அவகிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவான். ஆனால் அவள் ஜிம்மன்கிட்ட பழகுறது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாகவே தெரியல. அதனாலே நீங்கள் ஜிம்மன்கிட்ட இருந்து சோனாவை தள்ளி வைக்க ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் அவள் கேட்கவே மாட்டான். வேணும்னே ஜிம்மன்கிட்ட நீங்கள்
நீங்கள் பொசசிவ் ஆகணும், உங்களை கடுப்பேற்றணுன்றதுக்காகவே ஜிம்மன் கிட்ட க்ளோஸாக போகிறது, கைப்பிடிச்சி பேசுகிறது, சீக்ஸில் கிஸ் பண்ணுறது, அதுவும் உங்கள் முன்னாடியே இது எல்லாமே பண்ணுவா. உங்களுக்கு செம்மையாக இரிட்டேட் ஆகும். இதனால் உங்களுக்கு ஜிம்மனுக்கு நடுவில் நிறைய சண்டை வரும், நிறைய பிரேக்கப் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் உங்களால் ஜிம்மனை விட்டு இருக்கவே முடியாது. ஸோ நீங்களே தான் போய் பேசுவீங்க. இப்படியே தான் உங்களோட லவ் லைஃப்லாம் போயிட்டுருந்துருக்கும். நீங்கள் இப்போது ஃபைனல் இயர் வந்துட்டீங்க. ஜிமன் அவனோட ஹையர் ஸ்டடியை அதே காலேஜில் தான் பண்ணுறான். கூடவே சோனாவும் படிக்கிறா. உங்களுக்கு அது அப்படியே இரிட்டேட் ஆகுது. பட் நீங்கள் எதுவுமே கேட்டுக்க மாட்டீங்க. பிகாஸ் ஜிமன் என்னதான் பெஸ்டி கூட இருந்தாலுமே அவன் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் ஜிம்மனை புரிஞ்சுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் சோனா என்ன பண்ணாலும் அதில் நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. பட் உங்களுக்கு ஹர்ட் ஆகும் தான் அதை நீங்கள் ஜிம்மன் கிட்ட காமிச்சிக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளவே வச்சுப்பீங்க. ஸோ இப்படியே தான் அந்த 3 இயர்ஸுமே போயிருந்திருக்கும். ஆன் ஃபைன் டே நீங்களும் ஜிம்முனும் ஆல்ரெடி ஒரு ஃபைட்டில் தான் இருக்கீங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்ணுறா. அது ஒரு மிட் நைட் போல் இருக்கும். மிட் நைட்லாம் இல்லை, ஒரு 10 மணி போல் இருக்கும். என்னடி எதுக்கு இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? நீலாம் தூங்கவே மாட்டியா? ஏய், நான் தூங்குறது இருக்கட்டும், நீ நல்லா தூங்கிட்டு இருக்க போல. ஹேய், 10 மணி ஆகுதுடி, தூங்காம என்ன பண்ணுவாங்களா? நீ நல்லா தூங்குடி, நல்லா தூங்கு. உனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லைல்ல. ஆனால் இங்கே உன்னோட பாய் ஃப்ரெண்டு வேற ஒருத்தரோட ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய், என்ன பேசுகிற? என்னோட பாய் ஃப்ரெண்டா? யாரை சொல்கிற? ஓ, மேடம்க்கு அப்போ எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? என்னடி உன் பிரச்சனை? பின்ன என்ன ஒயன்? நான் எவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னென்ன பொறுமையாக எந்த பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கேட்குற? ஏய், இப்போ எதுக்குடி கத்துற? நான் கத்தெல்லாம் இல்லை ஒயன். நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதில்ல? நீ என்ன பொறுமையாக எந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குற? ஹே, சரி சொல்லுடி. இப்போ அவனுக்கு என்ன? அவனுக்கு என்னவா? இங்கே அந்த சோனா இல்லை, சோனா. ஆமாம், அவளுக்கு என்ன? அவளுக்கு என்னவா? அவளும் ஜிம்மனும் இப்போது ஒரே ரூமில் இருக்காங்க. இங்கே பாரு, லூஸ் மாதிரி வளராத. என் ஜிம்மன் அப்படி கிடையாது. ஏய் ஒய்யன், நாங்களும் அப்படி தாண்டி நினச்சோம் உன்னோட ஜிம்மனாக இருக்காதுன்னு. ஆனால் நாங்கள் நல்லா பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் சொல்கிறோம். இப்போ சோனாவும் ஜிம்மனும் ஒரே ரூமில் இருக்காங்க. உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீ கிளம்பி இந்த இந்த பப்புக்கு வா. இங்கே பாருடி, நீ வேறு யாரையோ பார்த்துட்டு ஜிம்மனுன்னு சொல்வேன். எனக்கு என் ஜிம்மன் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் 2 பேர் சண்டை போட்டிருக்கோம் தான். ஆனால் அதுக்காகலாம் அவன் இன்னொருத்தைய தேடி போக மாட்டான். ஏய், எனக்கு என்ன கண்ணு தெரியலன்னு நினச்சியா? உனக்கு நம்பிக்கை இல்லைனா ஏய் தியா, நீ சொல்கிறியா அவகிட்ட? ஒயன், அவள் சொல்கிறது உண்மை தாண்டி. ஜிம்மனும் சோனாவும் ஒரே ரூம்குள்ளே போனதை நாங்கள் பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. போயிட்டு எதுவுமே கேட்கலையா? என்னடி கேட்க சொல்கிற? எங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு அவன் கேட்டுட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவன் உன்னை ஏமாத்துறான். அதை உனக்கு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் எதுவுமே பேசலை. நீ இப்போ கிளம்பி வந்தினா அவனை கையும் களவுமா பிடிக்கலாம். எங்களை நம்பி நீ வா. ஏய், இல்லை, என் ஜிம்மன் அப்படி கிடையாதுடி. எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் ஜிம்மன் என்னை ஏமாற்ற மாட்டான். இங்கே பாருடி, எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான், புரியுதா? அவனுங்களுக்கு பாடி நீட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் நீ அதை கொடுத்துட்டு இருந்த. இப்போ தான் நீ அவங்ககிட்ட பேசுகிறது இல்லைல்ல, அதனால அவனுக்கு தேவைப்பட்டிருக்கும். அதனால சோனாவை கூப்பிட்டுருப்பான் போல. ஏய், அசிங்கமாக பேசுனேன்னு வச்சுக்கோ. அசிங்கமாக பேசுகிறேண்ணா ஒய்யன், உன்னோட ஃப்ரெண்டுடி. உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும், புரிஞ்சுதா? நீ இப்போ கிளம்பி வந்தினா ஜிம்மனை பிடிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோ, அவன் உன்கிட்ட பெஸ்டின்னு சொல்லி உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருப்பான். இப்போவாது அவனோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பி வா, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்டை காலை கட் பண்ணிட்டான். இங்கே உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. நீங்கள் ஜிம்மனுக்கு கால் பண்ணுறீங்க, ஜிம்மனோட கால் போகவே இல்லை. அவனோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. என்ன ஆச்சு? இல்லை, என் ஜிம்மனை நானே சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். கிடையாது, என் ஜிம்மன் என்னை ஏமாற்ற மாட்டான். நான் நம்ப மாட்டேன். என் ஜிம்மன் அப்படி கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். என் ஜிம்மன் என்றைக்குமே
என்னைக்குமே என்னை ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அதையே சொன்னதே திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்களான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கிளம்பி போகிறீங்க. அவங்க சொன்ன பப்புக்கு தான் போகிறீங்க. இப்போது ஒரு ரூமுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட ஹார்ட் பீட்லாம் செம்மையாக துடிக்குது. இல்லை இல்லை என் என் ஜிம்மன் இங்கே இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. அது வேறு ஒருத்தராக தான் இருக்கணும். அது கண்டிப்பாக வேறு ஒருத்தராக தான் இருக்கணும். ப்ளீஸ் என் என் ஜிம்மனாக இருக்கக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்டு, எதுக்குடி இப்படி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கேன், அவங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போய் ஓப்பன் பண்ண போறியா? ஏ என் ஜிம்மனாக இருக்க வாய்ப்பே இல்லடி. இங்கே பாரு, நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு சரியா? நீ ஜிம்மனை இழந்துட்டுருக்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஏ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. இங்கே பாரு வயன், எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ சரியா? ஓப்பன் பண்ணுடி. நீங்களும் டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களோட ஐஸ் வைட் ஆகுது. நீங்கள் டேரி ஐஸோட ஜிம்மனை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன், வயன் வயன் நான் சொல்கிறது கொஞ்சம் கேள்றி. இங்கே பாரு, நீ நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கியாடி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போதும் போதும் ஜிம்மன், போதும். நீ எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அதான் தெரியுதுல்ல என்ன நடக்குதுன்னு. எப்படி ஜிம்மன் என்னை ஏமாத்த உனக்கு மனசு வந்துச்சு? நீங்கள் வர வரைக்கும் கூட அது என் ஜிம்மனாக இருக்காது. என் ஜிம்மன் எதை தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நினச்சேன். ஆனால் என் நம்பிக்கையை கெடுத்துட்டல ஜிம்மன், நீ கெடுத்துட்டல. வயன் வயன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ தப்பா, போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி ஜிம்மனோட சீக்ஸில் பல்லார் நடிக்கிறீங்க. பேசாது, என்கிட்ட பேசாது ஜிம்மன், வேண்டாம். நான் ஆல்ரெடி செம்மையாக உடஞ்சி போயிருக்கேன் ஜிம்முனா. ப்ளீஸ் நீ எதுவும் பேசாத. போதும், என்னை ஏமாத்திட்டல நீ. பெஸ்டி பெஸ்டின்னு சொல்லுவேடா, அது இதுதானா? என்னை விட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவளுக்கு எதுக்கு கொடுக்குறேன்னு கேட்கும் போதெல்லாம் நீ வேற அவ வேறன்னு சொல்லுவி. அதுக்கு இதுதான் ரீசனா? அப்போ நான் இல்லைன்னா நீ இவ கூட இருப்பியா? சொல்லுச்சுங்கண்ணா. ஒயன் ஒயன் நீ எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிகிட்ருக்கேடி. நான் கொஞ்சம் வேணாம், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். போதும், உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். போதும் சின்ன, போதும். நீ என்னை ஏமாற்ற மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் என்னை ஏமாத்திட்டல. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது கூட நான் நம்பலை ஜிம்மனை. ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட சுயரூபம் என்னன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் கூட நான் பேசலன்னா நீ வேற ஒரு பொண்ணை தேடி போவியா? சொல்லு ஜிம்மனா. வயன் அப்படி போதும், நீ எங்க பேசாத ஜிம்மனா. போதும், இன்னிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி என் கூட பேசவே பேசாத. போதும் போதும், உன்னை நம்பி நம்பி ஏமாந்தது எல்லாம் போதும். இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஜமுனா. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் முகத்தில் நீ முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. ஜிம்மன் உங்கள் பின்னாடியே வந்திருப்பான். நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டு அவன் சொல்கிறதுக்கு காதில் கூட வாங்காமல் அங்கேருந்து போயிருந்துருப்பீங்க. இதை எல்லாத்தையுமே நீங்கள் யோசித்து பார்த்து இன்னும் அழுதுட்ருக்கீங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் கிட்ட போயிருந்துருக்கோம். இப்போ நீங்கள் டேவோட கேபினுக்கு தான் போகிறீங்க. அங்கே டே ரொம்பவே டல்லாகவே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் போனது கூட அவன் கவனிக்கவே இல்லை. சார், தேங்க்ஸ் சார். சார் உங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு முன்னாடி இருக்க டேபிளில் லைட்டாக தட்டுறீங்க. அப்போ தான் டே ரியாலிட்டிக்கே வரான். வயன் நீ எப்போ வந்த?
அ இப்போ தான் சார் வந்தேன். என்னாச்சு? நான் வந்தது கூட கவனிக்காம, அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆம். ம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன விஷயம்? அது இல்ல, இதில சைன் வேணும். ஜிம்மன் சார் சைன் பண்ணிட்டாரு. நீங்களும் சைன் பண்ணிட்டீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவேன். அதுக்காக தான் சார். ஆ சரி நீ வச்சுட்டு போ. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இல்ல சார், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நீங்க பார்த்து சைன் பண்ணிடுங்களேன். சரி குடு. அப்படின்னு சொல்லிட்டு தேவும் படிக்கிறான். பட் அவனோட கான்சன்ட்ரேஷன் இங்க இல்லவே இல்ல. ஒரே பேஜ கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல வச்சிருக்கான். நீங்க தேவையே தான் பார்த்துட்ருக்கீங்க. சார் சொல்லு அயன். ஏதாவது ப்ராப்ளமா? ஆ அப்படிலாம் இல்ல ஒயன். ஏன் என்னாச்சு? இல்ல, நீங்க இப்படி டிஸ்டர்பா இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஒரே பேப்பர 10 நிமிஷமா படிச்சுட்ருக்கீங்க. வேற ஏதாவது ப்ராப்ளமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க சார். நான் இருக்கேன். டே அப்பவும் சைலண்டாவே இருக்கான். ஓ ஓகே சார். உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா நீங்க சொல்ல வேண்டாம். சாரி நான் கேட்டதுக்கு. அப்படிலாம் இல்ல ஒயன். ஆக்சுவலி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்ருக்கேன். ஏன் சார்? அப்படி என்ன ஆச்சு? ம். என் அண்ணாவ நெனச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒயன். ஏன் சார்? அவருக்கு என்ன ஆச்சு? அவரு நல்லா தானே இருக்காரு. இல்ல ஒயன். நான் இவ்வளோ நாளா முட்டாளா இருந்திருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? ம். நான் என் அண்ணா பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு நெனச்சிட்ருந்தேன். ஆனா, இப்ப தான் எனக்கு புரியுது. என் அண்ணா பத்தி எனக்கு எதுவுமே தெரியலன்னு. சார் எனக்கு புரியல. அவன் ஒரு விஷயத்த நெனச்சு ரொம்ப, ரொம்ப ஃபீல் பண்றான். அவன் ரொம்ப அழறான். அவன் அழுது நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. என்ன சார் சொல்றீங்க? ஜிம்மன் சார் அழுதாரா? ஆமா ஒயன். என்னாலே நம்ப முடியல தெரியுமா? என் அண்ணா அழுது நான் பார்த்ததே கிடையாது. அவன் அப்படி அழுதான். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒயன். என்னாச்சுன்னு கேட்டேன். அப்போ பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னான். என்ன பழசு சார்? நானும் அதுதான் கேட்டேன். காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ண லவ் பண்ணானாம். ஆனா, ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அண்ணாவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டதா சொன்னான். அதுக்கப்புறம் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போட்டே அந்த பொண்ணு அண்ணா பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் குடுத்திருந்தா கூட, அண்ணா இவ்ளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். அவங்களும் அண்ணாவ பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. ஆனா, அண்ணா பத்தி புரிஞ்சுக்காமலே அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போனது தான் அண்ணாக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. 3 வருஷம் பழகியிருக்காங்க. எப்படி அண்ணாவ தப்பா நினைக்க தோணுச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அண்ணா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது தெரியுமா? ம். சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்கும். எனக்கு என்ன ஆச்சுன்னுலாம் தெரியாது சார். ஒருவேள அந்த பொண்ணு இடத்துல நீங்க இருந்திருந்து, அந்த பொண்ணோட மைண்ட் செட்ல யோசிச்சு பாருங்க சார். வயன், முதல்ல அந்த பொண்ணு என் அண்ணா என்ன சொல்றாருன்னு கேட்டிருந்திருக்கணும். அப்போ இவ்ளோ தூரம் வந்திருக்காதுல்ல. அண்ணா மேல எந்த தப்புமே கிடையாது. நீங்க எப்படி சார் சொல்றீங்க தப்பு இல்லன்னு? எனக்கு தெரியும் ஐயன். அதான் எ எப்படி சொல்றீங்க சார்? அவர் மேல எந்த தப்பும் இல்லன்னு? பிகாஸ் எனக்கு என் அண்ணா பத்தி தெரியும். அதுவும் இல்லாம என் அண்ணாவே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னான். அத வச்சு தான் நான் சொல்றேன் என் அண்ணா மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லி. என்ன நடந்தது? உங்ககிட்ட ஜிம்மன் சார் என்ன சொன்னாரு? ம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். ம். அப்படிலாம் இல்லை வயன். நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. உன்கிட்ட ஷேர் பண்ணா என் மைண்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்.
நான் உன்கிட்டயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அன்னைக்கு நடந்ததை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை வயன், சோனா தான். என்ன சொல்கிறீங்க? ம், சோனா தான். அவளால தான் என் அண்ணாக்கும் என் அண்ணா லவ் பண்ண பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆச்சு. ஓ, அப்படி இருந்தும் எதுக்கு சோனாவை கூடவே வச்சிருக்காரு? அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா இன்னும் ஹர்ட் ஆகும்ல. நான் அதையும் கேட்டேன் ஐயன், ஆனால் அவன் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஓ, சரி. என்ன நடந்துச்சு அன்னைக்கு? ம், அன்னைக்கு அவள் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருந்தா போல். என் அண்ணாக்கு கால் பண்ணி இங்கே ஒரு ப்ராப்ளம், நீ கொஞ்சம் வா ஜமுனா அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிட்ருக்கா. என் அண்ணாவும் ஏதோ ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கா அப்படின்னு நினச்சி அங்கே போனான். சரி, டே அங்கே சொல்லட்டும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜிமுனா ரொம்பவே அவசரமாக என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் ரொம்ப ஸ்பீடாகவே அங்கேருந்து கிளம்புறான். ரொம்பவே பதட்டமாக கிளம்புறான். இங்கே வந்து பார்த்தா சோனா நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. ஏய் சோனா, என்னடியாச்சு? ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னேன், இங்கே என்னன்னா நீ படுத்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு? நீ ஓகே தானே அப்படின்னு அவன் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கான். ஆனால் சோனா அவகிட்ட பேசுகிற அளவுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லை. ஜிமன் வந்துட்டியா? வா வா, அந்த உக்காரு. ஏய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்றி. நீ ஓகே தானே? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே? ஆ, நான் ஓகே தான் ஜிமன். நீ வா, இங்கே வந்து உட்காரு வா. அப்புறம் எதுக்குடி ஏதோ ப்ராப்ளம் சொல்லி கால் பண்ண? ஆ, நீ வான்னு சொன்னால் வரமாட்டல்ல, அதனால தான் ப்ராப்ளம்னு சொல்லி வர சொன்னேன். பைத்தியமா நீ? ஆ, உனக்கு என்னமோ ஏதோ நினச்சி பயந்து நான் இங்கே வந்தா, நீ என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க? ஜிமுனா, கோவப்படாத. ம், வா வந்து உக்காரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போது பேசுகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இது பேசுகிறதுக்கான இடமும் இல்லை. வா, வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். இல்லை ஜிமுனா, நீங்கள் உட்காரு. எனக்கு இப்போ தான் என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு தோணுது. நீ இங்கேயே உட்காரு ஜிமுனா, ப்ளீஸ். ஏய், இங்கே பாருடி, எதுக்கு இப்படி அடம் பிடிச்சிட்ருக்கேன்? நம்ம காரில் போகும்போது பேசிக்கலாம். இல்லை, நீ உட்காரு. நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டியா? சரிடி, உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சோனா பக்கத்தில் உட்கார்றான். சரி சொல்லு. ஜிம்மன் ஜிம்மன் என்ன ஜிம்மன் ஜிம்முன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதுதான் எனக்கே தெரியுமே. அப்படி இல்லை, அப்புறம் எனக்கு தலைலாம் வலிக்குது. என்னாச்சு தெரியல, எனக்கு ரொம்ப மயக்கமாக வருது. ஜமான், எங்கேயோ போகாத, இங்கே இரு. என்ன? ஏய், நீ என்னடி குடிச்சு தொலைச்ச? எதுக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எப்போவும் குடிப்பல்ல, அதுதான் குடித்தேன். இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு போல், அதுதான். சரி, வா வீட்டுக்கு போகலாம். இல்லை ஜிம்மண்ணா, நான் வீட்டுக்கெல்லாம் வரல. அப்புறம் வீட்டுக்கு வராமல் என்ன பண்ண போறியா? அது அது வந்து ஜிம்மன், என்னால் கொஞ்சம் கூட நடக்க முடியல. இங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் கொண்டு போய் என்ன நீ விட்டுறியா? நான் மார்னிங் எழுந்து போய்க்கிறேன். ஏய், அதெல்லாம் வேண்டாம். தனியாக யாருக்கும் தெரியாமல் எப்படி உன்னை இங்கே விட்டுட்டு போகிறது? இல்லை ஜிம்மண்ணா, இங்கே இது சேஃப் தான். இது நிறைய டைம் நான் வந்திருக்கேன். ஸோ ஒன்றும் இல்லை, நீ என்னை இங்கேயே விட்டுரு. ஏய், அதெல்லாம் முடியாது. நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன், நீ வா. புரிஞ்சுக்கோ ஜிம்மண்ணா, அப்பா இன்னைக்கு வீட்டில் இருக்காரு. நான் இப்படி குடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சிச்சு, அப்பா என்ன அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன வெளியவே விட மாட்டார். ப்ளீஸ், அதுக்காக தான் சொல்கிறேன். நீ நீ இங்கே இங்கே ஒரு ரூமில் விட்டுரு ஜிம்மண்ணா. ஏய், எப்படி உன்னை தனியாக விட்டுட்டு போக முடியும்? நீ பயப்படாத, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? யார் என்கிட்ட வந்தாலும் அவங்கள அப்படியே அடித்து தூக்கி போட்டுருவேன்.
நீ பயப்படாத. நீ நார்மலா இல்லடி உன்னை இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு. ஆ நீ பயப்படாத ஜிமுனா. நான் இங்கே இருந்துப்பேன். நீ என்னை உள்ளே விட்டுட்டு லாக் பண்ணிட்டு போயிடு. சரியா? நான் இருந்துப்பேன். சரி, நீ இருந்துப்பல்ல? இல்லை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிடுறியா? நான் அவங்களுக்கெல்லாம் கால் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஜிம்னா. யாருமே எடுக்கல. அவங்கெல்லாம் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். நீ மட்டும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால தான் நீ வந்திருக்க. அதெல்லாம் விடு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோனாவை கூப்பிட்டுட்டு அந்த ரூமுக்கு தான் போகிறான். அவன் அப்படியே சோனாவை பெட்டில் படுக்க வைக்கிறான். அவள் ஜிம்மனோட கையை பிடிச்சி அவன் மேலேயே இழுக்கிறான். ஏய் என்னடி பண்ணுற பைத்தியக்காரி? ஜிம்மனா சாரி, கொஞ்சம் கை கை தெரியாமல் பட்டுட்டேன், சாரி. ஏய் லூஸு மாதிரி குடிச்சிட்டு ஏதாச்சும் உளறிட்டு இருக்காது. சரி நீ இங்கே இரு, சரியா? நான் மார்னிங் உனக்கு கால் பண்ணுறேன். பத்திரமா ரெடி, லாக் பண்ணிக்கோ, சரியா? ஜிம்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ எழுந்து உட்கார்றா. என்னடி? ஜிம்னா நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல. சரி என்னன்னு சொல்லு. ஜிம்முனா நீ நீ என்னோட இருக்காது ஜிம்முனா. என்ன பைத்தியமாடி உனக்கு? நான் ஏன் என்னோட இருக்கக்கூடாது? ஏன்னா எனக்கு பொசசிவ் ஆகுது. என்ன பொசசிவா? ஏய் என்னடி சொல்கிற? ஆ நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. நீ அவன் கூட க்ளோஸாக இருக்கிறது எனக்கு எனக்கு பொசசிவ் ஆகுது ஜிம்னா. ஏய் லூஸு படுறி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சுட்டு பிளாங்கெட் போடுறான். அப்போ அவள் சடனாக ஜிம்முனோட கையை பிடிச்சி இழுத்து அவள் மேலேயே படுக்க வச்சுக்கிறான். ஏய் லூஸு என்னை விடு ஜிம்முனா அப்படின்னு சொல்லி அவள் ஜிம்முனோட ஃபேஸை கப் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஏய் லூஸு விடுடி. என்னடி பண்ணுற? ஏய் ஜிம்முனா ஜிம்முனா அது அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜிமன் அவளை தள்ளி விட்டுட்டு பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு, என்னடி பண்ணுற? நான் உன்னோட ஃப்ரெண்டு, என்ன போய் கிஸ் பண்ணுற? சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெட்லேருந்து எழுந்து உட்கார்றா. அவள் அப்படியே வாமிட் பண்ணிட்டான். ஸோ ஜிம்மன் ஷர்ட் ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. ஏய் இடியட், என்னடி பண்ணுற? இதுக்காக தான் சொன்னேன் அப்போவே போகலாண்டி, கேட்டியா? பேசணும் அது இதுன்னு சொல்லி இப்போ பாரு என் ட்ரெஸ்ஸை எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு வரான். ஸோ அவனோட பேண்ட்டெல்லாம் கூட அப்படியே அந்த வாமிட்லாம் பட்டிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அவகிட்ட வரான். அவன் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. ஸோ அவன் கிளாத்தை வச்சு அங்கெல்லாம் வைப் பண்ணி விட்டுட்ருக்கான். அப்போ அவள் ஜிம்மனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. எதுக்குடி? எதுக்கு இப்போ என்னை பார்த்து அப்படி சிரிக்கிற? என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? ஜிம்முனா நீ எனக்காக இதெல்லாமே பண்ணுவியா? ஏய் இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக படுத்துரு. இருக்கிற டென்ஷனில் ஏதாச்சும் நான் சொல்லிட போகிறேன். இப்போது நான் இப்படி எப்படி வெளியே போவேன்? நீயும் இங்கேயே படுத்துக்கோ. ஆமாடி படுத்துக்கிறேன், எனக்கு வேறு வேலை இல்லை பாரு, பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே அவளை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது அவள் எழுந்து நிற்கிறா. இப்போ எதுக்கு எழுந்து நிற்கிற? ஒழுங்காக படு. ஜிம்னா நான் வேணும்னா உன்னோட துணியை வாஷ் பண்ணி கொடுக்கவா? சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வாஷ் பண்ணிட்டேன். நீ சைலண்ட்டாக படுத்து தூங்குற வேலையை மட்டும் பாரு, ஓகேவா? எந்த பிரச்சனையும் பண்ணாதடி, அப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லிடுவேன். ஜிம்னா எதுக்கு இப்போ இப்படி கத்துற நீ? நீ என்கிட்ட கத்தாத ஜிம்முனா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்கா? ஏய் இந்த டைமில் மட்டும் இங்கே வையன் இருந்தா கண்டிப்பாக அவள் தப்பாக நினச்சிப்பாடி. நான் எப்படியாச்சும் இங்கேருந்து போயாகணும். ஒழுங்கு மரியாதையாக நீ படுக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை படுக்க வைக்க ட்ரை பண்ணுறான். அவள் ஜிம்முனையும் சேர்த்து அப்படியே இழுக்கிறா. ஸோ ஜிம்முனை அவன் மேலேயே போய் விழுந்துடுறான். அவள் ஜிம்முனை பிடிச்சி அகெயின் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுறான், ஆனால் அவள் விட மாட்டேங்கிறான். நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கா. அந்த நேரம்னு பார்த்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க. உங்களோட ஐஸ் வைடாகி ஜிம்மன்கிட்ட செம்மையாக பிடிச்சி கத்திக்கிட்டு இனிமேல் என் கூட பேசவே பேசாதுன்னு பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிருந்துருப்பீங்க. இதுதான் வயன் அன்றைக்கி அங்கே நடந்தது. அதுக்குள்ளவே
அந்த பொண்ணு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் அண்ணாகிட்ட சண்டை போட்டு கோவமாக பேசி பிரேக்கப் வரைக்கும் போயிடுச்சு. நீ சொல்லு ஐயன், என் அண்ணா மேலே என்ன தப்பு இருக்கு? ம் அவன் நல்லதுக்காக உன்னை பண்ண போய் இப்போ அது அவனுக்கே வினைய வந்து நிற்குது. அவன் மேலே எந்த தப்புமே இல்லைல்ல ஐயன். அவன் அவகிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ கூட அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி தான் யோசிச்சிருக்கான். அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு நினச்சி பயந்துட்டு அவளை அங்கவே தூங்க வச்சுட்டு கிளம்பணும்னு யோசிச்சிருக்கான். ஆனால் அவ இவனை போக விடாமல் பண்ணதுக்கு அதுக்கு என் அண்ணன் என்ன பண்ணுவான் வையன்? அவன் எப்படி ரீசன் ஆக முடியும்? நீ சொல்லு. ஏன் அண்ணா இடத்துல நீ இருந்திருந்து சோனா இடத்துல உன் ஃப்ரெண்டோ இல்லை வேற யாரோ ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா நீ அவங்கள அப்படியே தனியாக விட்டுட்டு போயிருந்திருப்பியா? சொல்லு. கேர்ள்ஸுக்கு இங்கே சேஃப்டி இல்லை. அப்படி இருக்கும்போது அவளை பற்றி அவன் யோசிச்சதில் ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஒரு ஃப்ரெண்டாக அவளுக்கு என்ன பண்ணணுமோன்றதை அவன் யோசிச்சிருக்கான். ஆனால் அதை கூட அவள் புரிஞ்சுக்காம என் அண்ணாவை பிரேக்கப் பண்ணிட்டு போனது ரொம்பவே தப்பு ஐயன். நான் கண்டிப்பாக அந்த பொண்ணு மேலே தான் தப்பை சொல்லுவேனே. தேங்க்ஸ் சார். நான் சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காதீங்க. அங்கே என்ன நடந்ததுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த பொண்ணுன்னு இல்லாமல் வேற யார் இருந்திருந்தாலும் தப்பாக தானே எடுத்திருந்துருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஜிமன் சார் இருந்த இடத்துல உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு இருந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தா நீங்கள் ஜஸ்ட் கேஷுவலாக எடுத்துகிட்டு வந்திருப்பீங்களா? சொல்லுங்கள் சார். எங்க பாரு ஐயன், நீ கேட்குறது எனக்கு புரியுது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அட்லீஸ்ட் பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அவள் பேச விட்டு நான் கேட்டிருப்பேன் ஐயன். அது பெருசாக கொண்டு போயிருக்க மாட்டேன். ஆனால் என் அண்ணா எவ்வளவோ கேட்டும் ஒரு சான்ஸ் கூட கொடுக்காம இருந்தது தப்பு தானே ஐயன்? என் அண்ணா எவ்வளோ வாட்டி கேட்டிருப்பான் ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லி. ஆனால் கொடுக்காம போனது யாரோட தப்பு சொல்லு. ஆனால் அவள் ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டான். என் அண்ணா 5 இயர்ஸாக அந்த பொண்ணை என் மனசுலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். என் அண்ணா ஃபீல் பண்ணுறது என்னால் சத்தியமாக பார்க்கவே முடியல வையன். 5 இயர்ஸாக அவள் ஒரு சான்ஸ் கொடுத்துட மாட்டாளா? என் அண்ணா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அகெயின் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகாதான்னு 5 இயர்ஸாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? என் அண்ணா அந்த பொண்ணை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா 5 இயர்ஸாக அவளை மறக்க முடியாமல் இங்கே அவன் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பான். நான் கூட அவன் இவ்வளோ கோல்டாக பிஹேவ் பண்ணுறத பார்த்து வேறு என்னமோன்னு நினச்சேன். ஆனால் அவனுக்கு உள்ளே இருக்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இவன் இவ்வளோ கோல்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அந்த பொண்ணுக்கு எப்போ தான் என் அண்ணாவோட ஃபீலிங்ஸ் புரியுமோன்னு எனக்கு தெரியல. சார் என்ன சொல்கிறீங்க? ஜிமன் சார் மேலே? ஆமாம் வையன், என் அண்ணா மேலே எந்த தப்புமே கிடையாது. அது அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணும். நான் யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். நான் போய் பேசலான்னு நினச்சா கூட என்னால் முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வையன். நீயாச்சும் ஜிம்முன் அண்ணா கிட்ட கேட்டு எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு சொல்கிறியா? நான் என் அண்ணாக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறேன். சார், நீங்கள் கேட்டே சொல்லாதவர் நான் கேட்ட சொல்ல போகிறாரு. இல்லை வையன், நீ கேட்டால் சொல்லுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் கேட்டு பார்க்குறியா? சரிங்க சார், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜிம்முனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்துருக்கணுமோ அப்படின்லாம் தோணுது. நீங்கள் அதைவே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ சொன்ன உங்ககிட்ட வரா, நீங்கள் அவளை பார்த்துட்டு செம்ம கடுப்பு அவங்களோட ஃபேஸை டேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. எல்லாமே இவளால் தான் நான் என் ஜிம்முனையே தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அவளை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சோனா, ஒயன் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எனக்கு உங்ககிட்ட பேச எதுவுமே கிடையாது. ஒயன், எனக்கு புரியுது நீ கோவமாக இருக்கேன்னு. ஆனால் நான் கொஞ்சம் சொல்கிறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறியா?
நான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ம் நீங்கள் இங்கேருந்து போனாவே போதும். என் ஜிம்மன் லைஃப்ல இருந்து நீ போயிடு. அவன் லைஃப்க்கு நீ தேவையே இல்லை. நீ அவன் லைஃப்பை விட்டு போகிறது தான் அவனுக்கும் நல்லது, அவனை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. ஒயன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? ஜிமின் என்னோட ஃப்ரெண்டு. இதை சொல்லி சொல்லி தான் என்னையும் அவனையும் பிரிச்சு. இங்கேருந்து போயிடு. ஒயன், நீ தப்பா? ஆமா, நான் தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? இங்கேருந்து போயிடு. என் கோவத்தை கலராத. ஒயன், எனக்கு உன் கோவம் புரியுது. எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். ஜிமின் மேலே எந்த தப்பும் இல்லைன்றதும் எனக்கு தெரியும். அப்படின்னு சொன்னதும் அவள் உங்களே பார்க்குறா. என்ன என்ன அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னதெல்லாமே நம்பி நான் என் ஜிம்முனை தப்பாக நினச்சிட்டேன்ல. ஒய்யன், அப்படி இல்லை. அது போதும். என் ஜிம்முனுக்கு நான் பேச சான்ஸ் கொடுத்துருந்துருக்கணும். நான் சான்ஸ் கொடுக்காம நீங்கள் பேசுனது தான் உண்மையாக இருக்கும்னு நினச்சி அவனை விட்டு விலகுனேன் பார்த்தீங்களா? என்னோட தப்பே அதுதான். ஒய்யன், ஐம் சாரி. நான் அதை வேணும்னே பண்ணலை. ஆனால் போதும், நிறுத்துங்க. இனியும் நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் நம்ப முடியாது. நான் கேட்கவும் தயாராக இல்லை. இப்போ வரைக்குமே ஜிம்மன் கிட்ட நீங்கள் அதை மறைச்சி வச்சுருக்கீங்கல்ல. ஜிம்மன் கூட 5 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்ருக்கணும் உங்களுக்கு கில்ட்டியாக இல்லை? ஒய்யன், அது ஜிம்மனுக்கு எல்லாமே தெரியும். ஓ, அவனுக்கும் தெரியுமா? பரவாயில்லையே. ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம இருக்கான். பரவாயில்ல. இல்லை ஒயன், நீ அவனை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க. அவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவன் என்கிட்டே 2 இயர்ஸாக பேசல, தெரியுமா? இதை நான் நம்ப சொல்கிறீங்களா? ஐம் சீரியஸ் ஒயன். 2 இயர்ஸாக அவன் என்கிட்ட பேசவே இல்லை. உன்கிட்ட நான் அன்னைக்கு பொய் சொல்லிட்டேன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. அவன் என்கிட்ட பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிட்டான். இப்போ மட்டும் இப்போ எப்படி பேசுனீங்க? பழைய பாசம் திரும்ப வந்துருச்சா? ஒயன், அது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் போகலாம். ரொம்ப வளவலன்லாம் இழுக்க மாட்டேன், டக்குன்னு முடிச்சிடுறேன். அன்றைக்கி நீங்கள் ஜிம்மன்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஜிம்மனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறீங்க. ஒரு 3 டேஸ் போயிருந்துருக்கோம். ஜிம்மனோட ஃபோனு மெசேஜ் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஜிம்மன் வேறு நம்பர்லேருந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் நீங்கள் ஜிம்மனோட வாய்ஸை கேட்டதுமே அப்படியே அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுறீங்க. அவனுக்கு எப்படி பேசணுன்னே தெரியல. ஆனால் ஜிம்மன் உங்ககிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, ஒயன் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுடி, நான் என்ன ப்ரூவ் பண்ணுறேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர வேறு எதுவுமே பேச மாட்டான். உங்ககிட்ட பேசினா போதும் அப்படின்னு தான் அவன் உங்ககிட்ட சான்ஸ் கேட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பான். நீங்களும் சரி ஓகே, அவன் இவ்வளோ கேட்குறதுனால ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அவன் என்ன தான் சொல்கிறான், நீங்கள் அவனுக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மனை மீட் பண்ணுறதுக்காக ஓகே சொல்லியிருப்பீங்க. நீங்கள் ஜிம்மனை மீட் பண்ணுறதுக்காக தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் சோனா உங்களை மீட் பண்ண வந்திருப்பா. உங்களுக்கு அவளை பார்த்ததுமே செம்ம டென்ஷன். அவள், ஒயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என்ன பேசணும்? எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டமே இல்லை. நீங்கள் வழியை விடுங்க, நான் போகணும். ஜிம்மனை பக்கம் தானே போகிறேன். அதை நீங்கள் ஏன் கேட்குறீங்க? நான் யாரை வேணாலும் பார்க்க போவேன். ஒயன், புரிஞ்சுக்கோ ஒயன், நான் ஜிம்மனை லவ் பண்ணுறேன். ஏன்னா உனக்கு வெக்கமா இல்லை? நானும் ஜிம்மனை லவ் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ ஜிம்மனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஒயன், உனக்கு தான் புரியல. ஜிம்மன் என்ன தான் லவ் பண்ணுறான். இதே என்ன புது கதை இல்லை, ஐம் சீரியஸ். அவன் என்னை லவ் பண்ணுறான். அதை அவனே என்கிட்ட சொன்னான், தெரியுமா? இங்கே பாருங்கள், சும்மா ஜிம்மன் தப்பு பண்ணிட்டான்றதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு நினைக்காதீங்க. அவன் என்னை தாண்டி ஒரு பொண்ணை கனவுல கூட நினைக்க மாட்டான். அப்படி அப்படி நினைக்க மாட்டானா அப்புறம் எதுக்கு போய் எனக்கு கூட அன்றைக்கி அப்படி இருக்கணும்? அது உங்களோட ட்ராப், ரைட்? என்னோடய ட்ராப்லாம் இல்லை ஒய்யன், புரிஞ்சுக்கோடி. நான் அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன்.
நானும் அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன்? சொல்லு. நானும் அவனை கூட்டிகிட்டு போயிருப்பேன். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. கொஞ்சம் யோசி வையன். நான் அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகல. அவன் தான் என்னை கூட்டிகிட்டு போனான். நான் அவன்கிட்ட எவ்வளோ சொன்னேன்னு தெரியுமா? ஜிமன், நீ வையனை லவ் பண்ணுற, என் கூட நீ இப்படிலாம் இருக்காத அப்படின்னு. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏய், எனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சிடி. இனிமே என் லைஃப்பில் வையன் கிடையாது. எனக்கு நீ மட்டும்தான் இனிமே. நீ நீ வையன்கிட்ட சொல்லாமல் இருந்தீன்னா அதுவே போதும் அப்படின்னு சொன்னான் தெரியுமா? அப்புறம் அதுக்கப்புறம்தான் வையன் அவன் என் கூட க்ளோஸாக இருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது தான் நீ வந்துட்ட. அதை சமாளிக்கிறதுக்காக தான் ஜிமன் அழுது ட்ராமா க்ரியேட் பண்ணி உன்கிட்ட பேசணும்னு இப்போ உன்னை மீட் பண்ணவும் டைம் கேட்டிருக்கான். இப்போ நீ அவனை மீட் பண்ண தானே போயிட்டுருக்க. ம் என்ன சொல்கிறீங்க? என்னால் நம்ப முடியல. என் ஜிமன் என்கிட்ட நடிக்கவே மாட்டான். அவன் நடித்தான்னா அவன் கண்ணே காட்டி கொடுத்துரும். நீ சொல்கிறது உண்மைதான். ஆனால் அன்னைக்கு நைட்டு அவன் கண்ணை பார்த்து நீ பேசுனியா? இல்லை அவன் தான் உன் கண்ணை பார்த்து பேசியிருப்பானா? கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அவன் மாறிட்டான் வையன். நீ அவன் கூட பேசலன்னதும் அவன் மாறிட்டான். நீ அப்பப்போ அவன் கூட சண்டை போடுறது, அவனை பிரேக்கப்புன்னு சொல்லிட்டு போகிறது, அவனுக்கு அது பிடிக்கல. அவன் கூடவே இருக்க என்ன தான் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். இதுக்கப்புறம் உன் பக்கமே வரமாட்டான்னு அவன் சொன்னான். அதனால மட்டும்தான் வையன் அவன் அவன் அப்படி கேட்டதுக்கு நான் ஓகேன்னு சொன்னேன். இங்கே பாருங்க, இது லைஃப் மேட்டர். இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. என் ஜிமன் உண்மையாகவே சொன்னானா? யார் மேலே சத்தியம் பண்ணணும் வையன்? சொல்லு, நான் சத்தியம் பண்ணுறேன். அப்போது நீங்கள் சொல்கிறது உண்மைதான் வையன், சத்தியமான உண்மை. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ இன்னும் கொஞ்ச நாள் ஜிமனோட பேசாமல் இருந்துப்பார். அவனே என்னை தேடி வருவான். அப்போ உனக்கு புரியும்ல ஜிமன் யாருன்னு. ஜிமன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் இல்லை. அவன் என்ன தான் லவ் பண்ணுறான். புரிஞ்சுக்கோ. என்ன சொல்கிறீங்க? என்னால் என் ஜிமன் ஆயுதுன்னு நம்பவே முடியலை. நானும் தான் நம்பலை வையன். ஆனால் ஐம் சாரி. நான் உன்னோட லைஃப்பை கெடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஐம் சாரி வையன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்கிட்ட இதை சொன்னதை ஜிமன்கிட்ட காட்டிக்காதீங்க. நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்திருப்பீங்க. இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வரலாம். அதுக்கப்புறம் நீ எதுவுமே ஜிமன்கிட்ட பேசாமல் ஜிம்மனை விட்டு விலகிட்டதுன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வையன். உண்மையாக சொல்லணுன்னா நீயும் ஜிம்மனை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் ஜிம்மனை லவ் பண்ணேன், ரொம்ப லவ் பண்ணேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் வையன். என்னால் அவனை உன் கூட சேர்த்து வச்சு பார்க்க கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்கள் 2 பேரையும் பிரிக்கணுன்றதுக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் அது பிரேக்கப் வரைக்கும் போகும். ஆனால் அகெயின் நீங்கள் ஒன்று சேர்ந்துருவீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல வையன். அப்போ தான் நான் ட்ரிங்க் பண்ணியிருக்க மாதிரி நடித்து ஜிம்மனை பப்புக்கு வர வச்சு நானும் அவனும் ஒன்றா இருக்கிறத நீ பார்த்தினா கண்டிப்பாக பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும் வையன். அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். நான் நினச்ச மாதிரி நீயும் பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிட்ட. ஆனால் நீ அகெயின் ஜிம்மனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவன் என்ன சொல்ல வரான்றதை கேட்க போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீயும் ஜிம்மனும் பேசிட்டிங்கன்னா நீங்கள் அகெயின் ஒன்றா சேர்ந்துருவீங்கன்னு எனக்கு ஒரே பயமாக இருந்தது. அதனால தான் நான் உங்ககிட்ட அன்றைக்கி அப்படியெல்லாம் போய் சொன்னேன் வையன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னால் ஜிம்மன் இல்லாமல் இருக்கவும் முடியாது. அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி ஒரு பொய்யை சொன்னேன். நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஜிம்மனும் பிரிஞ்சிட்டோம், அதுதானே? அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும்ல? வையன், உண்மையை சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படியாவது ஜிம்மன் மனசுலேருந்து உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன அங்கே கொண்டு வரணும், நானும் ஜிம்மனும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் நான் நினச்சது எல்லாமே தப்பாக போச்சு வையன். ஜிம்மன் மனசுலேருந்து உன்னை தூக்கி எரியவே முடியல. அவன் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்கே. எப்போ பார் ஒயன் 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 உன்னை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. நான் உன்கிட்ட பொய் சொன்னேன். ஜிம்மன் என்னை லவ் பண்ணுறான், உன்னை லவ் பண்ணலன்னு நான் சொன்னதை
அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. அவன் என்கிட்ட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டான் தெரியுமா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல வயன். நான் நிறைய டைம் ஜிம்மன்கிட்ட சாரி கேட்டு அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் என்னை ஏதோ ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்த்தான் தெரியுமா? எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி. அவன்கிட்ட அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இருந்திருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாமல் அவன் கூட 2 இயர்ஸ் பேசாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வயன். அதுக்கப்புறம் தான் அவன்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லி நான் அவன்கிட்ட பழையபடி பேசினேன். ஆனால் இப்போ கூட அவன் மனசில் நீ மட்டும்தான் இருக்க வயன். அதை நீ புரிஞ்சுக்கணும் வயன். அதுக்காக தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன். நான் ஒரே ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் ஜிம்மன் கூட செக்ரட்டரியாக இருக்கேன் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? எனக்கு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே மேரேஜ் ஆகிடுச்சு. எனக்கு இப்போது ஒரு பையன் இருக்கான். உங்களோட ஹஸ்பண்ட் ஜிம்மன் இல்லை. ஜிம்மன் மனசில் நீ மட்டும்தான் இருக்க. நான் அவன் மனசை எப்படியாவது மாற்றிடலான்னு நினச்சேன். ஆனால் அவனோட மனசை மாற்றவே முடியாதுன்னு நான் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரி வயன். ஜிம்மன் ரொம்ப நல்லவன். அவன் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறான். அவன் கூட போய் பேசு. அவன் என்ன சொல்ல வரான்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளு வயன். அது போதும். ப்ளீஸ். நீ எனக்காக இல்லைனாலும் நீ ஜிம்மனை லவ் பண்ணியிருக்க. அதுக்காகவாச்சும் ஜிம்மனுக்கு ஒரு சான்ஸ் கொடு. ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறா. சரி, நான் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஆனால் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு ஏன் தோணுச்சு? பிகாஸ் ஜிம்மன் ரொம்ப அழுகுறான். அவன் அழுறத என்னால் பார்க்க முடியல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் இப்போ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். மார்னிங் நல்லா தான் ஆஃபீஸ்க்கு வருவான். நைட்டில் எவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறான் தெரியுமா? அவன் ட்ரக்ஸ் வேறு எடுத்துக்கிறான். இப்படியே போனால் அவனோட ஹெல்த் அவனுக்கு அது நல்லது இல்லை வையன். அவனோட ஹெல்த் ரொம்பவே மோசமாக இருக்குது. நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட ரிப்போர்ட் கொடுக்குறான். அதில் ஜிம்மன் ரொம்பவே வீக்காக இருக்கான். அவன் இதுக்கப்புறமும் நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டான்னா அவனோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. நீங்கள் ஷாக்கடாக சோனாவை தான் பார்க்குறீங்க. புரிஞ்சுக்கோ. அவனை உன்னால் மட்டும்தான் மாற்ற முடியும். நான் அவனோட வெறும் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவனை மாற்ற ட்ரை பண்ணேன். முடியல. இப்போது அவனை பழையபடி கொண்டு வர உன்னால் மட்டும்தான் முடியும். எனக்கு மட்டும்தான் தெரியும் வையன். இது வீட்டில் தெரிஞ்சா அப்பா அம்மா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஆனால் என்னால் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா நீ கண்டிப்பாக ஜிம்மனை மாற்றிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ அவன்கிட்ட போய் பேசு ப்ளீஸ். சரி, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் போகுது. நீங்கள் இப்போ ஜிம்மனோட கேபினுக்கு தான் போகிறீங்க. ஜிம்மனோட ஃபைல் தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிம்மன் யாரோ இருக்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு அவன் ஹெட்டப் பண்ணி பார்க்குறான். நீங்கன்னு தெரிஞ்சதுமே என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? அங்கே அங்கே சோஃபாக்கு வரியா? சரி. ஜிம்மன் போய் சோஃபாலேயே உட்காரான். நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கீங்க. என்னாச்சு? வந்து உட்காரு, இல்லை பேசு. எதுக்கு இப்படி சைலண்ட்டாகவே இருக்கேன்? நீங்கள் அப்படியே நீல் டவுன் பண்ணி ஜிம்மனு காலை பிடிச்சிட்டு அழுகுறீங்க. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒயன், ஏய் ஒயன் என்னடி பண்ணுற? எழுந்துரு அப்படின்னு உங்களோட ஷோல்டரை பிடிச்சி தூக்குறான். ஆனால் நீங்கள் எழுந்துக்கவே இல்லை. ஐம் ரியலி சாரி ஜிம்மன், ஐம் ரியலி சாரி. நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், என்னை மன்னிச்சிரு ஜிம்மன். ஏய் என்னடி ஆச்சு? நீ ஃபஸ்ட்டு எழுந்துரு. இல்லை, என்னை நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்கிற வரைக்கும் நான் எழுந்துக்க மாட்டேன். சரிடி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், எழுந்துரு. இல்லை இல்லை ஜிம்மன். ஒயன் ப்ளீஸ் டி, என்னை இன்னும் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொன்னதோ நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களோட கையை பிடிச்சி இழுத்து உங்களை அவன் பக்கத்தில் தான் உட்கார வைக்கிறான். என்னாச்சு ஒயன்? ஐம் சாரி ஜிம்மனா, ஐம் ரியலி சாரி. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஐம் சாரி.
உன்னை நான் பேச விட்டுருக்கணும்ல. ம் ஐம் சாரி. உன்னை பேச விடாம இருந்தது. அதனால நம்ம 5 இயர்ஸ் பிரிஞ்சிருக்க வேண்டியதா ஆயிடுச்சுல்ல ஜமுனா. என்னோட முட்டாள்தனத்தால உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஐம் சாரி ஜமுனா. ஏய் லூசு! என்னடி பேசுற? அப்படிலாம் இல்ல. உன் இடத்துல யாரா இருந்திருந்தாலும் இல்ல ஜமுனா. அட்லீஸ்ட் பேசுறதுக்கு ஒரு சான்ஸாவது குடுத்திருந்திருப்பாங்கல்ல. ஆனா என்னோட என்னோட கோவத்தால உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டியா ஜமுனி? ஏய் அ அ அது அது என் ஜமுனா, எல்லாமே என்னால தான்ல. உன்னோட லைஃப்ப நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல. ஏய் அப்படிலாம் இல்லடி. யார் சொன்னது? இல்ல ஜமுனா. கைசாரும் அதுதான் சொல்றாரு. சோனாவும் அதுதான் சொல்றான். நான் உன்னோட லைஃப்ப ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல. உனக்கு ஒரு சான்ஸ் குடுத்திருந்திருக்கணும்ல. ஐம் சாரி ஜமுனா. ஏய் இங்க பாரு வயன் ப்ளீஸ் டி. நீ அழாத. நீ அழுறத என்னால சத்தியமா பார்க்க முடியலடி. ப்ளீஸ் டி. அழாதடி. முடியல ஜமுனா. என்னால முடியல. ஐம் ரியலி சாரி. ஐம் சாரி ஜமுனா. சரிடி சரி. நீ அதெல்லாம் என்ன வேணும்னா பண்ண? ஆ? இருந்தாலும் இருந்தாலும் ஐம் சாரி. எனக்கு சாரி தவிர என்ன கேட்குறதுன்னே தெரியல. ஏன் ஜமுனா இப்படி பண்ற? நான் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்ல. ம் உன் மேல எந்த தப்பும் இல்லைல்ல. என்னை நீ திட்டிட்டு சபிச்சிட்டு மூவ் ஆன் ஆகி இன்னொரு லைஃப் தேடி போயிருக்கலாம்ல. எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணி உன்னை நீ இவ்வளோ வருஷமா கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்க? ஆ? சொல்லு ஜமுனா. பிகாஸ் ஐ லவ் யூ. அவ்வளோதாண்டி. என்னால் எப்படி மூவ் ஆன் ஆக முடியும் சொல்லு. நம்ம ஒன்றும் சண்டை போட்டுக்கிட்டு நீ எனக்கு வேணாம் நான் உனக்கு வேணான்னு பிரேக்கப் பண்ணிட்டு போகலையே. ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தானே நம்ம பிரிஞ்சோம். அதை பேசி சால்வ் பண்ணலாம் தாண்டி. ஆனால் ஆனால் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லையே ஜமுனா. பேசி சால்வ் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லையே. சரிடி சரி நீ அழாதடி ப்ளீஸ் டி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மனுக்கு இப்போ எப்படி என்ன சொல்லி உங்களை கன்சோல் பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல. அவன் பொறுமையாக நீங்கள் அழட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் செம்மையாக அலறீங்க. அவனோட ஷர்ட்டே வெட்டாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். சரிடி சரிடி. ஓகே ஓகே. இங்கே பார் என் செல்லம்ல. அழாதடி ப்ளீஸ். இங்கே பாருடி. இங்கே பாரு. நான் உன் மேலே எந்த கோவமும் இல்லை. இங்கே பாரு. நான் ஓகே தான். இங்கே பாரு. இல்லை ஜிம்முனா. ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. இனிமே இனிமே உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் ஜமுனா. வயன் வயன் என்ன சொல்கிற? ம் ஆமாம். இனிமே லைஃப் லாங் நான் உன் கூட மட்டும்தான் இருக்க போகிறேன். நீயே நீயே நான் தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் ஜிம்மன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஐம் சாரி. டேசர் சொன்ன மாதிரி 3 இயர்ஸாக உன்னை லவ் பண்ணியிருந்திருக்கேன். ஆனால் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது இல்லை. என் இடத்துல நீ இருந்திருந்தா என்ன அப்படி போடின்னு விட்டுட்டு போயிருந்திருக்க மாட்டேன்ல. கரெக்ட் தானே ஜிம்மனை டேசர் சொன்னது. ஐம் ரியலி சாரிடா. இங்கே பாருடி. அது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நீ ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா? ம் இனிமே லைஃப் லாங் உன் கூட தான் இருக்க போகிற ஜிமுனான்னு சொல்லி எனக்கு இது மட்டும் தாண்டி வேணும். இந்த ஒரு வார்த்தை போதும். இதை நீ சொல்ல மாட்டியான்னு எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன் தெரியுமா? ஐம் சாரி ஜிமுனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனை உங்களை பேக் ஹக் பண்ணி அவனும் அழுறான், நீங்களும் அழுகுறீங்க. ஸோ இந்த 5 இயர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணதை அழுதே நீங்கள் தீர்த்துக்கிறீங்கன்னு தான் சொல்லணும். இப்போ 2 பேருமே ஃபுல்லாக அழுது முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தரோட ஐஸ் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே, ஜிம்மன் ஐ மிஸ் யூ பட் ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க.
ஓகே மிஸ். இந்த ஒன் ஷாட்ட நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் இன்னொரு ஒன் ஷாட்ல உங்க எல்லாரையுமே மீட் பண்றேன். அது வரைக்கும் லவ் யூ ஆல். பை பை.